ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியது முதல்ல டெஃபினேஷன் ஒரே சிம்பிள் லைன் தான். ஒரு மெட்டல் இன்டராக்ட்ஸ் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர் ஆர்கானிக் என்டிட்டி ஏன்னா ஆர்கானிக் ஸ்பீசிஸ் இட் இஸ் கால்ட் தி ஆர்கானிக் மெட்டல். சரிங்களா? இது ஒரே ரெண்டு லைன் இதோட முடிச்சிட்டோம். நம்ம டெஃபினேஷன் அவ்வளவுதான். ரிமைனிங் இதெல்லாம் நம்ம சொன்னது எக்ஸ்ட்ரா. அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரான் கவுண்டிங்ல எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டத்துல ரெண்டு மெத்தட் இருக்கு. சரிங்களா? எலக்ட்ரான் கவுண்டிங்ல ஜெனரலா சொல்லும்போது நமக்கு நியூட்ரல் மெத்தட் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் நியூட்ரல் மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து ஆக்சிடேஷன் மெத்தட், அது வந்து அயானிக் மெத்தட். இன்னொரு பேர் என்னது அது எலக்ட்ரான் டோனர் மெத்தட். சரிங்களா? இந்த ரெண்டு மெத்தட் தான். இப்போ இந்த எலக்ட்ரான் கவுண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லிகாண்டுக்கு எலக்ட்ரான் கவுண்டிங் நம்ம பார்க்கணும், நம்ம கொஸ்டின்ல கேட்கக்கூடிய. அதே மாதிரி மெட்டலுக்கு எலக்ட்ரான் கவுண்டிங் பார்க்கணும், காம்ப்ளெக்ஸுக்கு எலக்ட்ரான் கவுண்டிங் பார்க்கணும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின். நமக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான் கவுண்டிங் சிஸ்டம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம இப்போ லாஸ்ட் டிஆர்பியில் கேட்டது. ஒரு FeCO5 CrCO6 சரிங்களா? இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ்க்கு 18 எலக்ட்ரான் ரூல் உபயோகம் பண்ணதா இல்லையா? அதுக்கு முன்னாடி கேட்ட டிஆர்பி கலர் கேட்டுருக்காங்க. ஒரு இந்த மாதிரி கார்பனல் சிஸ்டத்துக்கான கலர் சரிங்களா? அதுக்கான ஸ்ட்ரக்சரிங் ஃப்ரீக்வென்சி அதுக்கு முன்னாடி டிஆர்பியில் கேட்டது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவுண்டிங் தெரியல அப்படின்னா பின்னாடி ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி படிக்க முடியாது. சொல்றது புரியுதா? ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரான் கவுண்டிங் தான். என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரான் கவுண்டிங் அப்படிங்கிறது நம்ம லிகாண்ட கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். எல்லா மெத்தடும் நம்ம பார்ப்போம். நியூட்ரல் மெத்தட் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதே மாதிரி அயானிக் மெத்தட் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட் நம்ம கண்டுபிடிப்போம். பட் ரொம்ப ஈஸியான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது நியூட்ரல் மெத்தட் தான். என்ன மெத்தடு? நியூட்ரல் மெத்தட். பட் ரெண்டு மெத்தட் கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா இன் நியூட்ரல் மெத்தட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கான எலக்ட்ரான் கவுண்டிங் ஆஃப் லிகண்ட் என்னன்னு. சரிங்களா? இப்போ எலக்ட்ரான் கவுண்டிங் ஆஃப் லிகண்ட் அப்படிங்கிறது ஒரு மெட்டலுக்கு லிகண்ட் எவ்வளவு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணுது அதான் எலக்ட்ரான் கவுண்டிங். இப்போ மெட்டல் இருக்கு, உங்க லிகண்ட் இருக்கு, கரெக்டா? மெட்டல் லிகண்ட் லிகண்ட் வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறோம். என்ன மெத்தடு? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மெத்தடும் நான் திரும்ப அடுத்த டாபிக் வர வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய எல்லாமே என்ன மெத்தடு? நியூட்ரல் மெத்தட். நியூட்ரல் மெத்தட்ல ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி அந்த லிகண்டுக்கு பர்டிகுலரா அதனுடைய எலக்ட்ரானை எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னா இந்த லிகண்ட் ஏன்னா மெட்டல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிவிஷன், இந்த லிகண்ட் எவ்வளவு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணுது எவ்வளவு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கணும். அது என்னது? எலக்ட்ரான் கவுண்டிங் ஆஃப் லிகண்ட். லிகண்டுடைய பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு. சரிங்களா? அப்ப எது கண்டுபிடிக்கணும்? முதல்ல நியூட்ரல் மெத்தட்ல லிகண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மெட்டல் சரிங்களா? CH3 மெட்டல் இன்டராக்ட்ஸ் வித் ஆர்கானிக் சிஸ்டம். கண்டிப்பா என்னது? ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். டெஃபினிஷன் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இது என்னது? லிகண்டா? CH3 அப்படிங்கிறது லிகண்ட். இப்போ இந்த லிகண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லிகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரான் கவுண்டிங் கண்டுபிடிக்கணும். இந்த லிகண்ட் எவ்வளவு எலக்ட்ரானை பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஒரு மெட்டல் கூட இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரானை பார்ட்டிசிபேட் பண்ணுது, அதான லிகண்டுடைய எலக்ட்ரான் கவுண்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம நியூட்ரல் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம். இந்த நியூட்ரல் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த மெட்டலுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங்கை முதல்ல பிரேக் பண்ணும். சரிங்களா? அந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது அந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு ரெண்டு கிளீவேஜ் இருக்கு. ஒன்று ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் இருக்கு, இன்னொரு ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். அப்ப அந்த பாண்ட் என்ன பண்ணனா ரெண்டு விதமா கிளீவேஜ் பண்ணலாம். ஒன்று ஹோமோலைட்டிக் கிளீவேஜ், இன்னொரு என்னது ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அது கிளீவேஜ் பண்ணும்போது தான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு நமக்கு சொல்ல முடியும். மெட்டல் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, லிகாண்ட் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, லிகாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் லிகாண்டுடைய எலக்ட்ரான் கவுண்டிங். லிகாண்டுடைய அப்ப ஃபர்ஸ்ட் எதை கிளீவேஜ் பண்றோம்? கிளீவேஜ் என்ன இருக்கு? ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் இருக்கு, இன்னொரு என்னது ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் இருக்கு. சரிங்களா? ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். இப்போ என்ன பண்ணலாம்? ஹோமோலைட்டிக் என்ன அர்த்தம்? இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹோமோலைட்டிக் அப்படிங்கிறது மெட்டல் இந்த மெத்தில் குரூப், இங்க இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் மெட்டல் ஒரு எலக்ட்ரான் லிகண்ட். இதான் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். அப்ப இந்த ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல மெட்டல் அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும், கரெக்டா? மெட்டல் கிட்ட அப்ப லிகண்ட் கிட்ட எவ்வளவு இருக்கும்? அப்ப அந்த கார்பன் அதுல ஒரு 3 மெத்தில் இந்த ஒரு எலக்ட்ரான், கரெக்டா? இப்ப லிகண்டுடைய எலக்ட்ரான் கவுண்டிங் எவ்வளவு? எப்படி ஒன்னு சொல்றோம்? லிகண்ட் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு, கவுண்டிங் என்னது? இப்ப ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் பண்ணலாமா? ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் பண்ணா மெட்டல் அண்ட் கார்பன் எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்?
எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆல்வேஸ் மெட்டல் அப்படிங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. எதுக்கு அதிகம்? கார்பன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர் டு தி மெட்டல். கரெக்ட்டா இல்லையா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம் பண்ணா கண்டிப்பா மெட்டலை விட கார்பனுக்கு அதிகம். அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அங்க என்ன ஆகும்? ரெண்டு கிளீவேஜ் வந்து மெத்தில். அப்ப இங்க இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானோ எதை நோக்கி போகும்? கரெக்டா? அப்ப நம்ம கிடைக்கக்கூடியது மெட்டல் வேக்கன்ட் ஆகுறதா இருக்கும். ஏன்னா மெட்டல் கிட்ட கூடிய எலக்ட்ரான் எங்க போயிருக்கு? மெட்டல் கிட்ட கிளீவேஜ் பண்ணும்போது பிளஸ் மெத்தில் கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? இப்போ எலக்ட்ரான் கவுண்டிங் என்னது? உங்களுக்கு அப்படி இருக்காது இல்ல. ஒரே மெத்தட் தான், ரெண்டுமே என்னது நியூட்ரல் மெத்தட் தான். அந்த நியூட்ரல் மெத்தட்ல ஒண்ணுக்கு எலக்ட்ரான் கவுண்டிங் 1 வருது, இன்னொருக்கு எலக்ட்ரான் கவுண்டிங் 2 வருது. அப்ப இது கரெக்ட். இப்போ அந்த கார்பனுடைய வேலன்ஸை செக் பண்ணுங்க. நியூட்ரல் அப்படினாது நியூட்ரல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா லிகண்ட் கன்சிடர்ட் ஆல்வேஸ் நியூட்ரல். நீங்க கன்சிடர்ட் ஆல்வேஸ் நியூட்ரல். இதுதான் ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். லிகண்ட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? நியூட்ரலா தான் இருக்கணும். இப்போ இங்க பாருங்க, கார்பன் 3 ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு இருக்கக்கூடியது எலக்ட்ரான். கார்பனுடைய வேலன்ஸ் என்னது? கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 4. 1 2 3 4. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த லிகண்ட் என்ன லிகண்ட்? 100% நியூட்ரல் லிகண்ட். என்ன லிகண்ட்? அந்த நியூட்ரல் லிகண்ட் தான் நம்ம முதல்ல படிச்சோம். நியூட்ரல் லிகண்ட் மூலமா தான் கால்குலேட் பண்றோம். அப்ப இந்த நியூட்ரல் லிகண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணுது? அப்ப இதுல அதோட எலக்ட்ரான் கவுண்டிங் எவ்வளவு? 1 எலக்ட்ரான் கவுண்டிங் கண்டிப்பா 1. இது என்ன இல்ல, இப்ப இது கார்பன், அதுல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன், இங்க 2 எலக்ட்ரான் 1 2 3 4 5. கார்பனோட வேலன்ஸ் எத்தனை? 4 இருக்கு. எத்தனை இருக்கு? 1. அமௌண்ட் ஆஃப் 1 எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு. அப்ப இதோட சார்ஜ் என்னது? அடுத்து வரக்கூடிய மெத்தட் அதான். அடுத்து வரக்கூடிய மெத்தட் அது அயானிக் மெத்தட். அப்படின்னா என்ன சார்ஜ் இருக்கு? அதோட ஃபார்மல் சார்ஜ் என்னது? 3வது क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கவுண்டிங், ஒன்னு நியூட்ரல் மெத்தட், இன்னொரு ஆக்சிடேஷன் மெத்தட், இரண்டாவது ஃபார்மல் சார்ஜ். என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு? -1. ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு இல்லையா? கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். அப்ப ஃபார்மல் சார்ஜ் என்னது? -1. இது கண்டுபிடி. அடுத்த ஒரு மெத்தட் நம்ம ஒண்ணா படிப்போம். அப்ப இதுல ஒரு மெத்தில் குரூப், இந்த மெத்திலுக்கான எலக்ட்ரான் கவுண்டிங் அக்கார்டிங் டு தி நியூட்ரல் மெத்தட்ல எலக்ட்ரான் கவுண்டிங் என்னது? 1. அப்ப இது என்ன மெத்தட் இல்ல, இது நியூட்ரல் மெத்தட் கிடையாது. ஏன்னா கார்பனுக்கு என்ன இருக்கணும்? நியூட்ரல் மெத்தட். நான் கார்பனை சுத்தி இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரானோ 4 எலக்ட்ரான் இருக்கு. எக்ஸஸா இருந்தா என்ன மெத்தட் இல்ல, நியூட்ரல் மெத்தட் இல்ல. அப்ப இதுல நியூட்ரல் மெத்தட் படி பாக்கும்போது ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் நடந்தா தான் இது நியூட்ரல் மெத்தடா ஃபார்ம் ஆகுது. அந்த ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல லிகண்டுடைய எலக்ட்ரான் எத்தனை? 1. அப்ப இந்த நியூட்ரல் மெத்தட்ல மெத்திலுடைய எலக்ட்ரானிக் கவுண்டிங் எவ்வளவு? 1. எலக்ட்ரான் கவுண்ட் என்னது? 1. பாயிண்ட் புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிளீவேஜா பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு நமக்கு அப்ப क्वेश्चन எப்படி கேட்பாங்க? இந்த மாதிரி கேட்பாங்க. இது கொடுத்துருவாங்க MLN CH3 electron counting for electron counting in neutron system. இல்லனா நியூட்ரல் மெத்தட் ஆப்ஷன்ல 1 2 3 4 நம்ம கொடுப்பாங்க. இந்த மாதிரி 4 வேற வேற காம்பவுண்ட்ல கொடுப்பாங்க. என்ன மெத்தட்? நியூட்ரல் மெத்தட்னா இந்த மெட்டல் லிகண்ட் எத்தனை லிகண்ட் வேணா எடுத்துட்டு போகுது. இந்த லிகண்ட் டைரக்ட்லி கனெக்டட் டு தி கார்பன். அந்த லிகண்ட் நம்ம வேற ஏதோ இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? எத்தனை லிகண்ட் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? சொல்ற ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கு. அந்த கோஆர்டினேஷன் நம்பர் 6ல எல்லாம் அப்படிங்கறது அவங்க மென்ஷன் பண்ணல. எதை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க? 6 லிகண்ட் இருக்கு, ரிமைனிங் இருக்கு 5 லிகண்ட். நமக்கு தெரிய தேவையில்ல. ஒரு லிகண்ட் என்னது? மெத்தில். அந்த மெத்தில்ல எலக்ட்ரான் கவுண்டிங் நியூட்ரல் மெத்தட் படி எலக்ட்ரான் கவுண்டிங் எவ்வளவு? 1. ஆன்சர் என்னது? எலக்ட்ரான் கவுண்டிங் 1. அப்ப ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் பண்ணும்போது தான் அந்த மெத்திலுக்கு 4 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அதோட எலக்ட்ரான் கவுண்டிங் பாக்கும்போது 1. அப்ப மெத்தில் நியூட்ரல் மெத்தட்ல எலக்ட்ரான் கவுண்டிங் 1. ஆன்சர் புரியுதா? மெத்தட் பார்க்கணும். என்ன மெத்தட்? நியூட்ரல்.